பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாகும். நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நல்ல நாளுக்காக ஸ்துதிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இந்த கால வேளையில் ஆறுகள் என்பது மனிதனை இழுத்து செல்லக்கூடியது. எத்தனையோ பேர் நீர்நிலைகளில் மூழ்கி மரிக்கிறார்கள். சுழியில் சிக்கி மரிக்கிறார்கள். ஆற்றில் இழுத்து செல்லப்படுகிறார்கள். பல நேரங்களில் காட்டாற்று வெள்ளம் சாதாரண அவருடைய நடைபாதைகள். ஆனால் ஆற்றில் தண்ணீர் கொஞ்சம் தானே வருகிறது, கடந்து போவார், இழுத்து செல்லுகிறார்கள். ஆனால் தெய்வ பிள்ளைக்கு கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், நீ நதிகளை கடக்கும் போது உன்னை விட பலம் மிஞ்சின நதிகள், உன்னை இழுத்து செல்லக்கூடிய நதிகள், உன்னை தூக்கி வாழ்க்கை முடித்து போடுவேன் என்று நிற்கிற நதிகள் போன்ற பிரச்சனைகள் உன்னை இழுத்து செல்லாதபடிக்கு நீ கடக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஆமென், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. உன்னை புரட்டி போடுவதில்லை, உன்னை முக்கி போடுவதில்லை, நீ அமிழ்ந்து போவதில்லை. Glory to the Lord. இந்த வார்த்தையை பற்றிக்கொள். எத்தனையோ பிரச்சனைகள் ஆற்று தண்ணீரை போல இழுத்து கொண்டு போய்விட வேண்டும் என்று வியாதிகளும் போராட்டங்களும் எதிரான சக்திகளும் மனிதர்களும் எதிர்த்து நின்ற போதிலும் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா புரள விடவில்லை. ஆமென். இன்றைக்கு நீ நிமிர்ந்து நிற்பது எத்தனை யுத்தங்கள் நடுவில், எத்தனை எதிரிகள் நடுவில், எத்தனை மறைவான கண்ணிகள் அவனை இழுத்து விடலாம், அழித்து விடலாம், இருக்க விடக்கூடாது, இந்த தேசத்தில் நிற்க விடக்கூடாது என்று எதிர்த்த வல்லமைகள் நடுவில் நீ நிற்பது தேவனுடைய வார்த்தையின்படி அவைகள் உன்மேல் புரளாதபடியினால், அவைகள் உன்னை முக்கி போடாதபடியினால், அவைகள் உன்னை ஜெயிக்காதபடியினால் அந்த காலவேளை ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். எஸ், தேங்க்யூ லார்ட், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு இறங்கினீர். நன்றியோடு ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென். பயப்படாது. எத்தனை எதிர்கள் வந்தாலும், எத்தனை உன்னை விட பலசாலிகள் எழும்பினாலும் உன்னை இழுத்து போடுவதில்லை, உன்னை புரட்டி போடுவதில்லை, உன்னை முக்கி போடுவதில்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பதால் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கிருபையுள்ள தேவ கரம் இன்னைக்கு வார்த்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளோடு இருப்பதாக தயவாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, யார் யார் தன்னுடைய மிஞ்சின பலத்தை சக்திகளோடு, தந்திரங்களோடு, சூழ்ச்சிகளோடு, மறைவான கண்ணிகளோடு ஜனம் எதிர்த்தாய் வரும்போதும் அதை புரட்டி போடாதபடி மட்டும் காத்தவர் இனியும் காக்க நீர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த தேவனுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, யார் யார் என்று பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை, இது முக்கி விடுமோ, இது இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு எதிர்கள், இவ்வளவு கடன் சுமைகள் என்னை புரட்டி விடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை அனுப்புங்க. இருதயத்தோடு பேசுங்க. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ ஜெயிப்பாய் என்ற அந்த வார்த்தையை அதன் ஆழத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து கொடுப்பீராக. அற்புதம் செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளும் பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, கர்த்தர் உன்னை காப்பார். God bless you. Praise the Lord.